நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு எவ்வளதோ இறை ரகசியங்கள், கால ரகசியங்கள், ஒவ்வொரு காலத்தில் எப்படியெல்லாம் நாம் வாழப்போகின்றோம், நீங்களெல்லாம் எப்படியெல்லாம் இருப்பீர்கள் என்று ஒரு நேரத்திலே பல அடியார்கள் முன்பு பலருக்கும் பலவிதமாக சொல்லி வைத்தார். அதாவது, நீங்கள்லாம் எதிர்காலத்தில் எப்படிடா இருக்க போறீங்க, என்னென்னமோ நடக்க போகுது, அதெல்லாம் எப்படி பார்க்க போறீங்க, அதுக்கு தெய்வீகமான அதற்கு ஒரு வழிமுறைகள், இதெல்லாம் நாங்கள் மெத்த மாடியிலேருந்து கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்வார். ஆனால் அன்றைக்கி சொன்னதெல்லாம் ஏதோ விளையாட்டாக பொழுதுபோக்காக ஒரு கற்பனையாக இருப்பது போல் தோன்றினாலும் இன்று நடந்தேறி கொண்டிருக்கின்றது ஜியோ பொலிட்டிக்ஸ். அந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் அதான் போர்கள். அப்படி சிந்தையை சீர்தூக்கி பார்க்கும் இப்படிப்பட்ட சித்தர் மேடையை பற்றி பார்ப்போம். பக்கமானது இந்த ஜூலை மாதம் 2026 11ஆம் பக்கத்தில் ஆரம்பித்து பாருங்கள். உலகத்தில் போர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஸ்ரீ வாத்தியார் இதை பற்றி முன்பே ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிறாரா? நாட்டின் பாதுகாப்பிற்கு என்ன பூஜைகள், விரதங்கள், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், இதை பற்றித்தான் ஜனவரி 2025 மாதத்திலே விரிவாக எழுதப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே விருஷ வருஷம், தமிழ் விருஷபான் வருஷம், அந்த துவக்கத்துடன் அடுத்த விருஷ வருஷம் நிறைவு பெறும் வரை, அதாவது 2062ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வருகின்ற விருஷ வருஷம் வரை நிறைவு பெறும் வரை உள்ள 61 வருட காலம் பூமியை பகைமை சக்திகள் ஆக்கிரமித்து பல துன்பங்களை விளைவிக்கும் என்று நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் சொன்னார்கள். இது 2001ஆம் ஆண்டிலேயே ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை மீண்டும் மீண்டும் இங்கே சொல்கிறோம். ஸ்ரீ வாத்தியார் சொன்னது போல் 2002ஆம் ஆண்டிலிருந்து எத்தனை போர்கள், ஈராக் போர், ஆப்கானிஸ்தான் போர், லிபியா போர், சிரியா போர், ஈமன் போர், சூடான் போர், சொமாலியா போர், பாலஸ்தீன் போர், லெபனான் போர், உக்ரைன் போர், சமீபத்திலே ஈரான் போர் என்று பல அனாவசியமான போர்கள் நடந்தன. சில இன்றும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இவற்றில் மாண்டவர்களின் எண்ணிக்கை 40 லட்சம். அகதி ஆக்கப்பட்டவர்கள் 4 கோடி பேர் மக்கள். பல தேச பகுதிகள் அழிக்கப்பட்டு விட்டன. மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி. போர்கள் சிலரின் பேராசையால், துராசையால் நடத்தப்படுகின்றன. போதும் என்ற மனப்பான்மை வேண்டும் என்று நம் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார். போதும் என்ற எண்ணம் இருந்தால் வீட்டை பிடிக்கிறேன், நாட்டை பிடிக்கிறேன் என்ற பேராசையும் துராசையும் இருக்காது. அதாவது போதும் என்ற எண்ணம் இருந்தால் இப்போர்கள் எல்லாம் நடந்து இருக்காது. மேலும் ராவணன் சிவன் பக்தன் அல்ல என்பதை பற்றி பேசும் பொழுது என்ன சொன்னோம்? சுவாமி எப்பொழுதுமே சாந்தி தூதுவர்களை அனுப்பி போர் நடக்காமல் இருக்க வாய்ப்பு அளிப்பார். இப்படித்தான் சூரபத்மனுக்கும் வீரபாகு தேவரையும் ராவணனுக்கு அங்கதனையும் அனுப்பினார். கௌரவர்களுக்கு தானே சாந்தி தூதராக சென்றார். இதுபோல சுவாமி போரை தவிர்க்க வாய்ப்புகள் அளித்து கொண்டே இருப்பார். ஆனால் அசுரன் தான் இறைவன் அளித்த வாய்ப்பை அவமதித்து போரை விடாமல் செய்வான். ஆகவே இன்று போர்கள் நடக்கின்றன என்றால் அசுர சக்திகளும் பகைமை சக்திகளும் உலகை ஆக்கிரமித்து இருக்கின்றன. அதனால்தான், அந்த காரணத்தால் தான் இப்படி இப்போர்கள் இனிமேலும் தொடரக்கூடாது, நிறுத்தப்பட வேண்டும், பூமி அமைதியாக சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் இறைவா என்று இறை அருளை நாடுவது மிக மிக முக்கியம். இதை பலரும் சத்சங்கமாக பொதுநல பிரார்த்தனையாக செய்ய வேண்டும். நம் அனைவருக்கும் நம் சித்தர்கள் ஒரு மிக பெரிய கடமையை அருளாணையாக கொடுத்துள்ளார்கள். அது என்ன? சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி இவ்வுலகத்திலே நடக்கின்ற போர்களும் உயிர் சேதமும் அழிவும் நிறுத்தப்பட்டு அமைதியும் சாந்தியும் சாந்தமும் நிலவ வேண்டும் என்று இறைவா, அந்த இறைவனை மனமுருகி வேண்டுவதுதான் அக்கடமை. சித்தர்களின் அருளை நாம் பெற அப்படி வேண்டும் என்றால் சுயநலமற்ற பொது நல்ல பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் சேவைகளையும்
தான தர்மங்களையும் கூட நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலகின் பேராசைக்காரர்களும் துராசைக்காரர்களும் இன்று நடத்தும் அனாவசிய அதர்ம போர்கள் நடக்கக்கூடாது என்றால் முதலில் ராமராஜ்யம் நிலவ வேண்டும். இதற்கு அடியார்கள் செய்ய வேண்டியது என்ன? ஸ்ரீ மதுமான் மகரிஷியையும் அவர்தம் தந்தையாகிய ஸ்ரீ சச்சபதி மகரிஷியும் நினைத்து நினைத்து தியானித்து இவ்விரு மகரிஷிகளுக்கும் அருள் பாலித்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் முறையாக பக்தியுடன் வழிபட்டு வந்தால் தர்மம் கொழிக்கும், ஸ்ரீ ராமராஜ்யம் நிச்சயமாக ஏற்படும் என்று நம் வெங்கட்ராம சுவாமிகள் விளக்கி உள்ளார். தனக்கென பூஜை செய்வதை விட ஆயிரக்கணக்கானோர் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி நிகழ்த்தும் சத்தங்க கூட்டு வழிபாடுதான் உத்தமமான பலன்களை எளிதில் அப்பரிமிதமாகவும் தரவல்லது. மேலும் மேற்கண்ட கூட்டு வழிபாடு எங்கெங்கு நிகழ்கின்றதோ அப்பகுதியில் ராமராஜ்யம் ஏற்படும். நாட்டில் அனைத்து இடங்களிலும் இத்தகைய கூட்டு வழிபாடு நிகழ்ந்திட்டில் அப்படி நிகழ்ந்தால் நாட்டில் நிச்சயமாக தார்மீகமாக அறநெறி பிறழாத தர்மம் சிறந்து விளங்கும், ராமராஜ்யம் ஏற்படும் என்றும் ஸ்ரீ வாத்தியார் சொன்னார். இப்படி ஸ்ரீ வாத்தியார் வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கவும் எல்லோரும். மேற்கண்ட கூட்டு வழிபாடு எங்கெங்கு நிகழ்கின்றதோ அப்பகுதியில் ராமராஜ்யம் ஏற்படும் என்றார். அதாவது நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள மக்கள் இதை செய்தால் அப்பகுதியில் ராமராஜ்யம் ஏற்பட்டு அமைதி நிலவும். அதே போல நாடு முழுவதும் இது நிகழ்ந்தால் என்னாகும்? நாடு முழுவதும் ராமராஜ்யம் ஏற்பட்டு நாடு முழுவதும் அமைதி நிலவும், தர்மம் தலை தூக்கும். தனி ஒரு மனிதனால் இதை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. தனி ஒரு மனிதனாக இதை செய்யலாம் என்றால் அதற்கு நாம் பூண்டி சித்தர் லெவலில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு மகான் நாம் அந்த லெவலில் இருக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. ஆக இனி தனி ஒரு மனிதனால் செய்ய முடியாத காரியம் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய உலக சமூக சேவை, நாடு மற்றும் உலகில் அமைதி நிலவ ஆற்றப்படும் சேவை. எவ்வளவு பெரிய சமூக சேவை! மக்கள் எல்லோரும் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் அவ்விடத்தில் வாழும் ஒரு 10% 20% மக்களாவது இதை செய்ய வேண்டும். ஏன் இத்துணை மக்கள் என்று கேட்டால் நாட்டில் அமைதி உலகத்தில் அமைதி என்பதை இப்படி பெரும் பிரார்த்தனைகள். ஆகவே இத்துணை மக்களாவது ஒன்று சேர்ந்து இந்த பிரார்த்தனைகளை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது நியதி. எத்தனையோ மக்கள் ஒன்று சேர்ந்து இதை செய்தால் இறைவன் அத்துணை மக்களின் கூட்டு பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து நாட்டை ஆள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனதை மாற்றி ராமராஜ்யம் ஏற்பட திருவிளையாடல் புரிவார் என்பதே நாம் இங்கு உணர வேண்டிய பாடமாகும். ஒவ்வொரு நாளும் இக்கூட்டு வழிபாட்டை செய்ய வேண்டும். செவ்வாய் கோரையிலே செய்வது மிக மிக சிறந்தது, சால சிறந்தது. இல்லையே அனைவருக்கும் வசதியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தையாவது தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இவ்வழிபாட்டை செய்யவும். மேலும் ஜனவரி 2025 மாத இதழிலே டிசம்பர் 4 1987 அன்று வாத்தியார் அருளிய ஸ்ரீ ஸ்கந்த பிரம்ம சக்கர படத்தையும் அதை பற்றிய இரகசியங்களையும் கொடுத்தார். அதை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ ஸ்கந்த பிரம்ம சக்கரம் என்பது முருகப்பெருமானின் எண்ணற்ற ஆக்கப்பூர்வ சக்திகளின் எந்திர வடிவு ஆகும். இந்த சக்கரத்தை தரிசிப்பது முருகப்பெருமானின் ஆக்கப்பூர்வ சக்திகளை தரிசிப்பது போல் இதை வழிபடுவது ஆக்கப்பூர்வ சக்திகளை முருகர் அருளால் அப்படியே வியாபிக்க செய்வது. ஆகவே இச்சக்கரத்தின் முன் அமர்ந்து 2025 மாத இதழிலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த சக்கரத்துக்குரிய மந்திரங்களையும் முருகப்பெருமான் நாமங்களையும், அதாவது பகை கடிதல் போன்ற துதிப்பாடல்களையும் சத்சங்கமாக ஓதுவது உலக அமைதிக்கு நல் வழிவகுக்கும். ஏனென்றால் போரின் விளைவு என்ன? டிஸ்ட்ரக்ஷன், அழிவு அழிவு அழிவு. இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஆப்போசிட் என்ன? கிரியேஷன் கிரியேஷன் கிரியேஷன். பிரம்மா என்றால்
கிரியேஷன் சக்தி முருகரே பிரம்மா ஆக ஆக்கும் தொழிலை செய்த படலத்தை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். ஸ்கந்த பிரம்ம சக்கரம் என்றால் எத்தனையோ ஆக்கப்பூர்வ சக்திகள் கொண்ட திருமுருக எந்திர வடிவம். அழிவிற்கு முற்றிலும் ஆப்போசிட்டாக இயங்கும் ஆக்கப்பூர்வம், அதாவது கிரியேட்டிவ் எனர்ஜி. ஆகவே ஸ்கந்த பிரம்ம சக்கரத்தை விடாமல் கூட்டு வழிபாடு செய்வது போர்களுக்கு காரணமான பகைமை சக்திகளையும் எப்பேற்பட்ட எதிர்மறை நெகட்டிவ் சக்திகளையும் அப்படியே அடக்கி வெல்லும் இறை சக்தியை திரள வைக்கும் சாதனம் ஆகும். இது மிக மிக முக்கியம். இதை தவிர உலக அமைதிக்கான வேறு பல பூஜைகளும் உண்டு. போர்களில் இறந்த உயிர்களின் ஆத்மா சாந்திக்காக ஸ்ரீ சேஷம்பாடி ஸ்ரீ சேஷ சாயி வரதராஜ பெருமாள் சாட்சியாக காருண்ய தர்ப்பணம் செய்ய வேண்டும். கும்பகோணம் திப்புராஜபுரம் அருகில் உள்ளது. பூமியின் நலத்திற்காக ஸ்ரீ பூமீஸ்வரர் வழிபாடு, சாந்தி தூதரான பாண்டவ தூத பெருமாள் வழிபாடு காஞ்சிபுரம். முருகருக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தொடர்ந்து இளநீர் அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு. திரிபுர சம்ஹார பிரசண்ட ஸ்கந்தர் வழிபாடு. எப்படி காத்தரும் காவலூர் அப்பன் வழிபாடு, காவலூர் அப்பன்னு முன்னாடியே கொடுத்துருக்கோம். அப்புறம் பூமி அந்தர வாஸ்து சுந்தர சக்கர வழிபாடு, ஆதிமூல வாஸ்து பகவான் வழிபாடு, காலபைரவர், சரபேஸ்வரர், அமிர்த மிருத்யுஞ்சயர் வழிபாடுகள், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு போன்றவை. இவை அனைத்தையும் எல்லோரும் ஒன்றாக இப்பொழுதிலிருந்து சத்சங்கமாக கூட்டு வழிபாடாக சுயநலம் தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக செய்ய வேண்டும். நாடு அளவில் உலக அளவில் அமைதி நிலவ வேண்டும் என்ற உங்கள் பிரார்த்தனை சிறந்த பொதுநல பிரார்த்தனையே. இதை உங்கள் லெவலில் ஒரு 5-6 பேர்களையாவது அப்படியே மொல்லமாக சேர்த்து கொண்டு சத்சங்கமாக செய்ய முற்படுங்கள் என்று வாத்தியார் சொல்லியிருக்கிறார். மற்றவற்றை சுவாமி பார்த்துப்பார். நீங்கள் செய்யறதை செய்யுங்க, மற்றவற்றை அந்த சுவாமி பார்த்துப்பார். உன்னால் முடிந்ததை நீ செய், மற்றவை ஈசன் செயல் என்று நம் வாத்தியார் சுவாமிகள் கைப்பட எழுதி உள்ளார். அனைத்தும் ஈசன் செயலே. ஆனால் மனித பிரயத்தனம் மிக மிக முக்கியம். மனிதன் செய்ய வேண்டியதை அவன் செய்துதான் தீர வேண்டும் என்று விளக்கியுள்ளார். ஆகவே இங்கு சொல்லப்பட்டதை குருவருளால் செய்யவும். மேலும் முன்பே சொன்னோம், சிதம்பரத்தில் உள்ள சரபேஸ்வரரை முழுமையாக முன்பு சொன்னது போல் முறையாக நீங்கள் வழிபட்டால் எப்பேற்பட்ட போர்களும் சாந்தமாக அமைதியாக நின்று சுபிக்ஷமாக இருப்பார்கள். இப்படி பல ஊர்களிலும் உடனடியாக இனி எதிர்காலத்திலும் சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாமல் ராமராஜ்யம் நடப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை சிறு அளவிலே 10 பேர் 5 பேர் இப்படியே ஒன்று கூடி ஒரு அனுமதிக்கப்பட்ட இடத்திலோ உங்களது இல்லத்திலோ வீண் பேச்சுக்கள் இல்லாமல் குறைந்தது அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் இப்படி பக்தி பரவசத்துடன் மனம் ஈடுபடும் போது உங்கள் கடமை முடிந்தது. மேலே அடுத்ததை இறைவன் பார்த்து கொள்வான். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.